அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து. கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால், ஒரு நிஜமான ஹீரோ ஒரு ஆளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எத்தனையோ ஹீரோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இது உண்மையான ஒரு ஹீரோ. சமீபத்தில் குவைத்தில் நடந்த டீச்சர் தஸ்மா சொசைட்டியில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியை மிக மாபெரும் பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி. அதாவது ஹைதர் குரூப், டாக்டர் எஸ்.எம். ஹைதர் அவர்களுடைய அந்த நிறுவனத்தினுடைய 25வது வெள்ளி விழா, அதாவது தங்க பரிசு மலை கொடுக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. அந்த ப்ரோக்ராமுக்கு தாயகத்திலேருந்து ஏராளமான பிரபலியங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. பெரிய பெரிய வழக்கறிஞர்கள், மற்றபடி ஜட்ஜு, இன்னும் ஐபிஎஸ் அவர்கள், இன்னும் நிறைய ஏராளமான நபர்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அதில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டிருந்தது தான் தமிழகத்தினுடைய பசியில்லா தமிழகத்தினுடைய ஒரு நிறுவனம், தொண்டு நிறுவனம். அந்த தொண்டு நிறுவனத்தினுடைய சிறப்பு விருந்தினர் எம் முகமது அலி ஜின்னா, நிறுவனர் பசியில்லா தமிழகங்கப்பட்ட ஒரு அமைப்பை ட்ரஸ்ட்டை நடத்திட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு கூட ஜெமீமா பேகம் அவங்களுடைய மனைவி, செயலாளர் பசியில்லா தமிழகம். அதாவது நிறுவனர் இவர் முகமது அலி ஜின்னா, செயலாளர் பசியில்லா தமிழகத்தினுடைய செயலாளர் ஜெமீமா பேகம். இவங்க என்ன ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க கேட்டாச்சுன்னா, 25வது ஒரு வெள்ளி விழா ஃபங்க்ஷனுக்காக வேண்டி இவங்க வந்திருந்தாங்க. இவங்களை நம்ம ஒரு சிறப்பு அழைப்பாளராக மிஸ்கில் நம்ம அழைத்திருந்தோம். அந்த அழைப்பினுடைய ஒரு பிரதியாட்ட அவங்க நமக்கு ஒரு சிறிய சிறப்புரை, அருமையான ஒரு சிறப்புரை ஆற்றினார்கள். அதாவது இவங்களுடைய பணி என்னன்னு கேட்டாச்சுன்னா, பசியில்லா தமிழகத்தினுடைய தொடர்ச்சியாக பல்வேறு சேவைகளை இவங்க தமிழகத்தில் காட்டிட்டு அந்த ட்ரஸ்ட் மூலியமாட்டு குவைத்திலிருந்து தாயகம் சென்றிருந்த, அதாவது ஹைதர் குரூப் நிறுவனத்தினுடைய தலைவர் எஸ்.எம். ஹைதர் அலி அண்ணா அவர்கள் ஒரு ஆம்புலன்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அவங்க ஏற்கனவே அவங்க ஒரு கோரிக்கை வைத்திருந்தாங்க, எங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸை அவங்க கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த கான்செப்ட் என்னன்னு கேட்டால், இவங்களுடைய பணி என்னன்னு கேட்டால், தமிழகத்தில் யார் யாரெல்லாம் மனநோயாளியாட்டம் கிடக்கிறாங்களோ, ஊருட்டு ஊர் மிக கடுமையான முறையில் நோய்வாய்ப்பட்டு அனாதையாட்ட ரோட்டில் கிடக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி எடுத்து அந்தந்த இடத்துல அவங்க வீட்டுக்கு அட்ரஸ் சொல்லி இவங்க எங்கே இருக்கிறாங்க, ஏது இருக்கிறாங்கிற தமிழக காவல்துறையினுடைய ஒத்துழைப்போட இவங்க அந்த பணியை செய்திருக்கிறாங்க. இவங்களுடைய பணி சிறக்கத்துக்கு நம்ம வாழ்த்து சொல்லுவோம். அதாவது தமிழகத்திற்கு அனாதையாக யார் வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் தமிழகத்திற்கு வந்த பிறகு யாரும் அனாதை கிடையாது என்கின்ற ஒரு அடைமொழியினால நாங்கள் இருக்கிறோம் என்று உறக்க சொல்லி இவங்கள் அந்த பணியை சிறப்பான முறையில் செய்துட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாலையோரத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சரி, எங்கே போனாலுமே சரி, சாலையோரத்தில் அனாதைகள் கிடக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டவங்க கிடக்கிறாங்க. தலைமுடி ஜடம்லாம் போட்டு எடுத்து வச்சு, கைகாலெலாம் ரொம்ப அடிப்பட்டு எடுத்து மிகவும் நோய்வாய்ப்பட்டு கவனிக்க ஆள் இல்லாமல் அனாதையாக கிடக்கப்பட்ட தமிழகத்தில் எத்தனையோ பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை அவங்க மீட்டெடுத்து அவங்களோட அட்ரஸ் என்ன, அவங்களோட நோய் என்ன, அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இவங்க ஏன் வந்திருக்கிறாங்க, இதை அவ்வளோத்தையும் அவங்க ஆராய்ச்சி பண்ணி தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய உதவியோட இந்த வேலையை இவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. அதாவது தமிழகத்தில் சாலையோரத்தில் கிடக்கூடிய மிக நோய்வாய்ப்பட்டு அனாதியாக சுற்றித் திரிய நபர்களை காவல்துறையினுடைய அனுமதியோடு மீட்டெடுத்து அவங்களுடைய உரிய சிகிச்சையை கொடுத்து அவர்களுடைய குடும்பத்தினருக்கு சேர்க்க ஒரு உன்னத பணியை இந்த அமைப்பு செய்துட்டு இருக்கு. இதுவரை ஏறத்தாழ 2000க்கு மேற்பட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட, அனாதியாக இருக்கப்பட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்களை எடுத்து இவங்க உதவி செய்திருக்கிறாங்க. அது தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பல மாநிலங்களுக்கு இப்போ இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு கட்டமாக தான் இவங்க தொடர்ச்சியாக குவைத்தில் வந்திருந்தாங்க. குவைத்தில் வந்த அந்த நேரத்தில் தான் நம்ம மிஸ்கினுடைய அமைப்பினுடைய செயல்பாட்டை அவங்க அறிஞ்சு நம்ம அழைப்பு கொடுத்துருந்தோம். அந்த அழைப்பினுடைய இதாட்ட அவங்க மிஸ்குக்கு ஒரு சிறப்புரை ஆற்றிருக்கிறாங்க. நீங்கள் அந்த அவங்களுடைய சேவைகளையும் அவங்களுடைய சிறப்புரை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. யாரெல்லாம் அந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து தொடர்ச்சியாக உங்களுக்கு இதுபோல் நல்ல நல்ல வீடியோக்கள் தெரியக்கூடிய நல்ல சிறப்பான வீடியோக்கள் உங்களுக்கு நான் இதில் போட்டுட்ருக்கிறேன். காத்து வருதா அப்படின்னு காத்தோட்டமான என்ன பேசிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா? ஓகே. ரொம்ப மகிழ்ச்சி இந்த இடத்துல நம்ம பேசுறதுக்கு. அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால, உங்க எல்லாருடைய ஒத்துழைப்புனால இந்த வாய்ப்பை கொடுத்த அல்லாஹ்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் கிடையாது, நான் ஆலிம் கிடையாது, நான் அரபி கல்லூரியில் பயின்றவனும் கிடையாது. என்னுடைய ஆடையை பற்றி யார் நினைக்கவேன்னா, வாழ்நாளில் முதல் முறையாக இதை ஆசைப்பட்டு இன்னைக்கு போட்டிருந்தேன். என் திருமண ஆடைக்கு பிறகு நான் ரொம்ப விரும்பி போட்ட ஆடை இது. இப்போ வரும்போது தான் நான் இதை வாங்கிட்டு வந்திருந்தேன்.
இதுல என்ன ஒரு உண்மைதான். ஏன்னா காலையில நாங்க கிளம்பி வரும்போது சாப்பிடுற வரைக்கும் நான் டிஷர்ட் போட்டு சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தாங்க, ஐயா அன்வர் பாட்ஷா ஐயா வந்து கிளம்பும் போது நான் நீங்க கீழே வந்துருங்க, நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. நானும் ஜியாவுதீன் ஐயாவும் ஒரே அறையில தான் தங்கியிருக்கோம். போயிட்டு நம்ம ரூம்ல போயிட்டு நான் ட்ரெஸ்ஸை இதை மாத்திட்டு நான் வந்த உடனே அவங்க தனி கார்ல வந்துட்டாங்க, நான் தனி கார்ல வந்துட்டேன். இந்த இடத்துல வந்த உடனே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களாம் வந்துட்டீங்க, ஜின்னா வெங்கன்னு தெரியுது. அவருக்கு அடுத்துதான் உட்காந்துருக்கேன். ஆமா, என்கிட்டே கேட்கிறாரு. அப்போ ஒரு சந்தோஷம் தான் நமக்கு. என்ன, ஒரு பொதுவாக எல்லாருடைய பார்வையும் நம்ம மேல படுது அப்படிங்கும் போது அல்லாஹ்வுடைய கிருபையால நமக்கு அந்த ஒரு நாட்டத்தை கொடுத்துருக்கான், அந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கான்னு தான் சொல்ல முடியும். அந்த வகையில எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்லாஹ்க்கு நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். என் பேர் வந்து ஜின்னா, என்னோட சொந்த ஊர் தென்காசி. தென்காசியில நம்ம ஒரு சின்னதாக ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பித்தோம். எங்கள் அத்தாவுடைய காலத்தில் இருந்து, எங்கள் அத்தா இறந்து போயிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க ஒரு 2004. நான் சிறு வயசில் இருக்கும் போதே எங்கள் அத்தா என்ன சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, ஒருத்தன் பசியோடு இருக்கிறான் அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவனுக்கு மீனை உணவாக கொடுக்கறத விட மீனை பிடிக்கிறத கற்றுக்கொடு, அது வந்து அவனுக்கு வாழ்நாள் முழுக்க யூஸ் ஆகும் அப்படின்னு. ஆனால் எங்கள் அத்தா அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் பார்க்குற ஆள்கள் வந்து ரொம்ப பசியோடு இருப்பாங்க. அப்போ அவனுக்கு பசி உணர்வு இருக்கும் போது கற்றுக்கிறக்கூடிய மனநிலை அவனுக்கு வராது. முதல்ல அவனுடைய பசியை போக்கிடு, முதற்கட்டமாக அவனுக்கு ஒரு முதலுதவி செஞ்சு பசியை போக்கிட்டு அதுக்கு பிறகு அவனுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு கற்றுக்கொடு, அவன் ஈஸியாக கற்றுக்குவான் அப்படின்னு. அப்போ வெள்ளிக்கிழமை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜிம்மா அன்னைக்கு மட்டும் பள்ளிவாசலில் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ நான் ரொம்ப குட்டி பையனா இருப்பேன், கொடுப்பாங்க, நான் அப்படியே ஆசைப்பட்டு பக்கத்தில் போய் அப்படி கொடுத்துட்டு தான் ஸ்கூலுக்கு போயிடுவோம். பெரும்பான்மையாக லீவு நாளில் தான் நாங்கள் பள்ளிவாசலுக்கு போவோம். அந்த நேரத்தில் அப்படியே சின்னதாக சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு கேப் விழுந்துச்சு. அப்படியே ஒரு 3 வருஷமா நான் கல்லூரியில் ஹாஸ்டலில் படிச்சிருந்தேன் தஞ்சாவூரில். அப்போ அந்த கேப்பில் என்னால் எந்த விஷயத்தையும் பண்ண முடியல காலேஜில் இருந்தனால. கல்லூரி முடித்த பிறகு நாமளும் வீட்டில் இருந்து சின்னதாக இந்த மாதிரி பள்ளிவாசலில் கொண்டு போய் வெள்ளிக்கிழமை கொடுக்க ஆரம்பித்தோம். நம்ம கொடுக்கறத பார்த்துட்டு கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுமே அவங்களும் இதே மாதிரி செய்ய ஆரம்பித்தாங்க. காலப்போக்கில் என்ன ஆகிட்டுனா, எங்கள் ஊர் பள்ளிவாசலில் சின்னதான், மொத்தமே ஒரு 100 பேர் தான் தொழு வருவாங்க. வெளியே வந்து மிசாவரா நிற்கிறவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேருக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு 10 பேர் வந்துட்டாங்க, வாங்குறதுக்கு அதே 10 பேர் தான் இருக்கிறாங்க. நம்ம கொடுக்கறதுக்கு 100 பேர், மொத்தம் 100 சாப்பாடு வந்துருச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அந்த 100 பேர்ட்டையுமே கலெக்ட் பண்ணி பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் இவங்க இருக்கிற ஆட்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுக்க ஆரம்பித்தோம். அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நட்புறவு வந்துச்சு. வெள்ளிக்கிழமை ஆகிட்டா பாய் சாப்பாடு கொடுக்க வந்துருவாரு. அப்புறம் என்னன்னா, மிசாபரும் சில நேரம் கிடைக்கலன்னா சின்ன தொழிலாளர்கள் இருப்பாங்க, ஒரு வண்டி கடை வச்சிருப்பாங்க, செருப்பு தைக்கிறவங்க இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, வெள்ளிக்கிழமை ஆகிட்டா அவங்க வீட்டிலேருந்து வரும்போதே சாப்பாடு கொண்டு வர மாட்டாங்க. எப்படியும் பாய் ஒருத்தர் வருவார். காலப்போக்கில் நான் கொடுத்த மாதிரி நிறைய பேருக்கு அந்தந்த இடத்த அறிமுகப்படுத்தி வச்சனால அப்படியே கொடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சாப்பாடு கொடுக்கும்போது எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவு வருது. அப்போ அந்த உறவுல என்ன ஆகுதுன்னா, தம்பி நீ இன்னைக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்ட, நாளைக்கு எனக்கு வந்து தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு மாத்திரை வாங்கிட்டு வரியா? அப்போ அவங்களுக்கு சின்னதாக மாத்திரை வாங்கி கொடுக்குறோம். இப்படி ஒன்று ஒன்றா செய்ய நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய நட்பு வருது. அப்போ நாங்கள் வந்து ஒரு இந்த மிசாபரையும் ஆதரவு இல்லாமல் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்குமே சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கிறோம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர், அவருக்கு எதுவுமே கேட்க தெரியாது, அவர் ரொம்ப மணலில் பாதிக்கப்பட்டு சடமுடியோட விரலெல்லாம் வந்து அவ்வளோ நகங்கள் வந்து விலங்குக்கு வளர்ந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும். அவங்க பக்கத்துல யாருமே போக முடியாது, துர்நாற்றம் அடிக்கும், சிறுநீர் போனால் கழுவ முடியாது, அவங்களால மலம் போனால் கழுவ முடியாது. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, மலம் போகிறதுக்கான ப்ரொசீஜரே அவங்களுக்கு தெரியாது. நாம உட்காரணும், உட்கார்ந்து தான் மலம் போகணும், மலம் போய் கழுவணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்படி நடந்துகிட்டே போவார், இப்படி நின்றுக்கிட்டே இருந்த மாதிரியே டாய்லெட் போயிடுவார், பேண்ட்டை கூட கட்ட மாட்டார். அப்போ அந்த மலம் உள்ள ஃபுல்லுமே இருக்கும். அப்போ அவ்வளவு ஒரு துர்நாற்றத்தோடு அவங்க இருக்கிறாங்க. பல நாட்களாக அவங்க சாப்பிட மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, டாய்லெட் போய் கழுவலை. நாங்களுமே என்ன பண்ணோம்னா, முதல்ல நமக்கு அறியாமையினால சாப்பாடை கொடுத்துட்டு தான் வருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு நாள் பைக்கில் போகும்போது அப்படியே கொடுத்துட்டு அப்படியே போயிடுவோம். அடுத்தது ஒரு நாள் நிற்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொடுத்த 5-6 சாப்பாடு அப்படியே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாடை ரப்பர் பேண்டை பிரிக்கணும், அந்த கவரை ஓப்பன் பண்ணணும், அதுக்குள்ளதான் சாப்பாடு இருக்குங்கிறது அவருக்கு தெரியாது. நாங்கள் கொடுக்குற சாப்பாடு கூட அவருக்கு தெரியாது. அப்படின்னா நாங்கள் என்னமோ ஒன்று கொடுக்குறோன்னு அப்படியே வாங்கி வச்சிடறாரு. முதல்ல நாங்கள் வந்து இந்த லெமன் சாதம், ஊறுகாய் அந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சாப்பாடை பிரித்து கொடுத்துட்டு போயிடுவேன். பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ஊறுகாய் பாக்கெட் வந்து பக்கத்துலேயே கிடக்கு. ஏன்னா அந்த ஊறுகாய் பாக்கெட் அவங்களுக்கு பிரிக்க தெரியாது. நீங்கள் கொடுத்தது ஊறுகாய் தான், அந்த ஊறுகாய் தெரியும்.
அப்போ தான் நினைச்சோம் நம்ம மிசாபராது என்ன ஆகுங்கன்னா, நீங்கள் 100 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அந்த 100 ரூபாயில இன்னைக்கு 50 ரூபாய்க்கு டீ குடிப்போம், மிச்சம் 50 ரூபாய் நம்ம சேவிங்ஸில் வச்சுக்கிடுவோம், சாயந்தரத்துக்கு டீ குடிப்போம், சாப்பாடு கொடுப்போங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். ஆனால் எந்தவித சிந்தனையுமே இல்லாத நபர் அவர். அவருக்கு நம்ம கொடுத்தது டீன்னு கூட, உங்களுக்கு டீ கொடுத்தோன்னா தெரியும். ஆமா, மூளை கம்ப்ளீட்டா பாதிக்கப்பட்டவங்க. நான் அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப்பா நம்ம போறேன். அப்போ ஒரு முறை அவர் எங்கேயோ கீழே தடுக்கி விழுந்துடுறாரு, மண்டையில அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வந்துகிட்டே இருக்கு, தென்காசியில தான். அப்போ அவர் இவ்வளோ மோசமான நிலைமையில இருக்காரு, ரத்தம் வருது அப்படின்னதும் சரி அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஏன்னா எங்கிட்ட அவர் அவ்வளோ பேசவே மாட்டார், அமைதியாக தான் இருப்பார். அப்போ இவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமேன்னு சொல்லி நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ அடிபட்டவருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், முதல் விஷயம் தான். ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலான்னு சொல்லி ஒரு ஆட்டோக்காரங்களை கூப்பிட்டா எந்த ஆட்டோக்காரங்களுமே வரல. அவரை பார்த்தாலுமே வந்து நிப்பாட்டுறவங்க இவரை நான் ஏற்றிட்டு போக மாட்டேன்ட்டாங்க. கடைசி நாங்களே பைக்கில் ஏற்றி வச்சு கூட்டு போயிட்டோம். நான் என்னோட பைக்கில் ஏற்றி பின்னாடி ஒருத்தர் உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட மாட்டேங்காங்க. ஜிஹெச்சில் இந்த நிலைமையில இருக்கிறவரை நாங்கள் அட்மிஷன் போட மாட்டோம். அப்போ ஒரு சலூனில் போய் நின்று ஒருத்தரையா வர சொல்கிறோம், யாராவது வந்து முடி வெட்டி சேர்க்கணும். ஒரு சலூன் கடைக்காரங்களும் வரல. நாங்களே போய் சிஸ்டர் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அவருக்கு அங்கேயே குளிப்பாட்டி புது டெஸ்ட் பண்ணி அந்த அவ்வளோ ரத்தம் வளைஞ்சிக்கிட்டே இருக்கு. அவருக்கு எப்போ அடிபட்டுச்சுன்னு தெரியல. நாங்கள் அவருக்கு ஒரு 12 மணிக்கு பார்க்குறோம், உடனே ஒரு 4 மணிக்குள்ளே எல்லா ப்ராசஸும் முடிச்சு அட்மிஷன் போட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்குறோம். அப்போ இவருக்கு ஏதோ பேச மாட்டேக்கார, இவருக்கு ஏதாவது ஒன்று நம்ம பண்ண, அவருக்கு என்னன்னா ஒன் சைடு வந்து வாதம், ஒரு சைடு வந்து இது எதுவுமே ஸ்ட்ரோக் வந்ததுனால ஏதோ ஒர்க் ஆகலை. ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டோம். 2 நாளாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவருடைய முகத்தை, அவருடைய புகைப்படத்தை எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறோம். இந்த மாதிரி ஒரு நபர் இருக்கிறாரு, யாராவது அடையாளம் தெரிஞ்சால் இவங்களை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படின்னு 2016, 17 அந்த கட்டங்களில் ஃபேஸ்புக் அப்போ தான் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி வந்துக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்ததுமே கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அழைப்பு வருது, இவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தார், இவர் பேரு சோன்சோ அப்படின்னு ஒரு பேரை சொல்லி இவர் தான்றதை அடையாளம் சொல்கிறாங்க. உடனே அவங்களுடைய குடும்பத்துக்கு தகவல் தெரிவித்து எல்லாம் வந்து பார்த்த உடனே அவங்க சொல்கிறாங்க இது நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி. அப்போ எங்களுக்கு உறுதிப்படுத்துறதுக்காக உடனே அங்கேருந்து வீடியோ கால் பேசுகிறோம். வீடியோ கால் அப்போ கிடையாது, ஃபோன் தான். பழைய ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையுமே மெயிலில் அனுப்ப சொல்லி இது எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். திரும்ப போலீஸ்ட்டு ஒப்படைச்சி இந்த ஆளை கொண்டு போய் அவங்களுடைய வீட்டில் ஒப்படைக்க போகிறோம். அவர் வீட்டை விட்டு தொலைஞ்சி 20 வருஷம் ஆச்சு. வீட்டை விட்டு அவர் தொலைஞ்சி 20 வருஷம் ஆச்சு. அவருடைய பிஸ்னஸில் ஏதோ ஒரு லாஸு. அப்போ கோவத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்து தனியாக தொழில் செய்யலாம்னு சொல்லி பாவூர் சத்திரத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு தொழில் பண்ணியிருக்காரு. தொழிலும் லாஸ் ஆகுது, பணம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் கூட இருந்தாங்க. அப்புறம் உடம்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாகுது, ஒன் சைடு வாதம் ஆகுது, யாருமே என்னை பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் இருந்தே அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த ஒரு நபர் குடும்பத்தில் ஒப்படைக்கும் போது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி நமக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். ஏன்னா அப்போ நமக்கு பசியில்லா தமிழகம் சொல்லி ட்ரஸ்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து ஒரு பொழுதுபோக்காக நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து இது செஞ்சு ஆரம்பிச்சது. அப்போது இது அவரை கொண்டு போய் சேர்க்கும் போது டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறாங்க, நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு, நீங்கள் இந்த ஆளை எங்கே கூட்டு போகிறீங்க? அப்போ நாங்கள் இந்த மாதிரி அவரோட வீட்டில் ஒப்படைக்க, உங்களை நம்பி நாங்கள் அனுப்ப முடியாது, இதுக்கு ப்ராப்பராக ட்ரஸ்ட்டு வேணும் அப்படி. அப்போ தான் ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு வார்த்தையை நமக்கு அர்த்தம் தெரியும். அப்போது அதை ட்ரஸ்ட்டாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வெளியே இருந்து சின்ன சின்ன உதவிகள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த ஒருத்தங்க வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் பணம் அனுப்ப முடியும்னாங்க. அப்போ கரண்ட் அக்கௌண்ட்னா ஓப்பன் பண்ணனா என்ன செய்யணும்? அப்போ அதுக்கு ஒரு பேன் கார்டு வாங்கணும், அதுக்கு ஒரு இது, இப்படி ஒன்றா வந்து நம்ம அனுபவத்தில் கற்றுக்கிட்டது தான் இந்த பசியில்லா தமிழகத்துடைய ஒட்டுமொத்த அறக்கட்டளையோட வேலையும். அப்போ இந்த ஒரு நபரை வீட்டில் நம்ம ஒப்படைக்கும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துச்சு. அப்போ தென்காசியில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே தொடர்ந்து இதே வேலையாகவே போனோம் எங்களுடைய டீம். தென்காசியில் மட்டும் 40 பேரை நம்ம மீட்டு எடுத்திருந்தோம். தென்காசியில் அனாதையாக இருக்கிறவங்களை எடுத்து அதில் 3-4 பேரை வீட்டில் ஒப்படைச்சிட்டோம். தென்காசியில் எத்தனை பேர், தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? அப்போ தமிழ்நாடு முழுக்க பயணம் போய் இதுவரைக்கும் ஒரு 10 ஆண்டு காலங்களில் 3500க்கும் மேற்பட்ட நபர்களை அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்ம மீட்டு மறுவாழ்வு கொடுத்துருக்கோம். அதில் 400 பேரை நம்ம அவங்களுடைய வீட்டில் சேர்த்துருக்கோம். இந்த விஷயத்தை நான் ஏன் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா, இது வெறும் எண்ணிக்கைக்காக மட்டும் இல்லை. ஒரு ஆளை மீட்டு எடுக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய சவாலான விஷயம். நான் காலையில் கூட பேசிகிட்டு இருந்தேன் டிஐஜிட்ட. ஒரு பேஷண்ட் பைத்தியம், நான் வெரி ஓப்பனாக சொல்கிறேன், மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு நான் தெளிவாக சொன்னேன் அப்படின்னா பாதி பேருக்கு அதை உள்வாங்கவே முடியாது. நம்மளுடைய லாங்குவேஜில் பைத்தியம் அப்படின்னே வச்சுக்கோங்க. அந்த பைத்தியத்தை நம்ம மீட்டு எடுக்கும் போது அவ்வளவு ரிஸ்க் இருக்கும். நாம சகிச்சுக்கிட்டு அவன் டாய்லெட் போனதை கழுவி விட்டுலாம் எல்லாமே செஞ்சிடலாம். ஆனால் அவன் என்ன மனநிலையில் இருக்கான்னு தெரியாது. நம்ம மீட்டு எடுக்கக்கூடிய நேரங்கள்னு ஒன்று இருக்குது. ஒன்று அதிகாலையில் எடுக்கணும், இல்லை மாலைக்கு பின்னாடி எடுக்கணும். இந்த 2 நேரத்தில் எடுத்தாலும் டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் போனால் மெமோ போட முடியாது, ஜிஹெச்சில் போனால் அட்மிட் பண்ண முடியாது. அப்போ இந்த 2 விஷயத்தினால மத்தியானம் தான் அங்கே டாக்டர்ஸ் எல்லாமே 10 மணிக்கு மேலே அவன் ரொம்ப விகாரமாக இருப்பான். நம்ம ஊரில் சொல்லுவாங்க வெயில் அடித்தா இவன் ஒரு மாதிரி போயிடுவான் அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் அவனுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு ஜிஹெச்சில் கொண்டு போய் அட்மிட் பண்ணணும். ஜிஹெச்சில் சைக்காட்ரிக் வார்டில் வச்சு 3 நாள் அவனுக்கு அப்சர்வேஷன் கொடுக்கணும்.
அந்த 3 நாளும் அவங்க கூட நம்ம தான் கேர்டேக்கராக இருக்கணும். அதுக்கு முன்னாடி நாம போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆக மொத்தம் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் குறைஞ்சபட்சம் 1 வாரம் நாங்கள் செலவிடணும். அப்போ இந்த 1 வாரம் அலைஞ்சாதான் ஒரு உயிருக்கு முதலுதவியே நம்மளால செய்ய முடியும். அப்போ இவ்வளோ விஷயத்தை செஞ்சோம்னா அந்த 3500ங்கிற எண்ணிக்கைக்கு பின்னாடி என்னைய மாதிரி எத்தனை நபர்களுடைய உழைப்பு அதுக்கு பின்னாடி இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி பொருளாதாரம் அந்த இடத்துல வந்து நிற்கும். சிலர் வாலண்டியர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஜிஹெச்ல அட்மிட் பண்ணியிருப்போம், கத்தி கூப்பாடு போட்டு ஓடுவாங்க. அப்போ அவங்கள பார்க்கறதுக்கு 2 பேர் வேணும். வாலண்டியர்ஸ் பகல் முள்ள இருக்காமாங்க, ஏன்னா எந்த வாலண்டியர்ஸும் சம்பளம் கிடையாது, எல்லாம் எங்களை மாதிரி தன்னார்வலர்களாக வர்றவங்க தான். அப்போ அந்த ஒரு 2 பேரும் நைட்டுக்கு மட்டும் நாங்கள் ஸ்டே பண்ணோம்னா ஒரு ஆளுக்கு மினிமம் 300 ரூபா சம்பளம் கொடுக்கணும். அப்போ இந்த பொருளாதாரத்துக்கு நாங்கள் ஒரு பக்கம் ஓடணும். அப்போ பொருளாதாரத்துக்காக ஓடவா, இந்த வேலைக்கு ஆட்களாக ஓடாகும் போது அப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ள நம்ம வந்தோம். அப்போ இந்த விஷயத்த மக்களுக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும். ஒன்று மேன் பவராக வரணும், இல்லை ஃபினான்சியலாக நமக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வரணும், இன்னொன்று அதிகாரங்கள் ஒன்று வரணும். அப்படிங்கும்போது இந்த 3 விஷயங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த ஒரு உயிர் காப்பாற்றப்படும். அப்படின்றதுனால தான் நம்மளுடைய பணிகளை தொடர்ந்து ஃபேஸ்புக்கு, சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் போட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி எந்தெந்த செய்தியெல்லாம் நாங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும்னு நினைச்சோமோ அது எதுவுமே சேராது. நாங்கள் இந்த விஷயத்த போய் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடணும், இவர் ரொம்ப இதாக இருக்காரு அப்படின்னு. ஆனால் எந்தெந்த விஷயங்கள்லாம் தேவைன்னு இருக்கோ அந்த விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஒருத்தரை சென்னை பல்லாவரத்தில் மீட்டு எடுக்கும்போது அந்த வீடியோவில் அவர் சொல்லிட்டே இருக்காரு, நான் வேத கோயிலில் படித்தேன், தூத்துக்குடி வேத கோயில், இந்த 2 வார்த்தை மட்டும்தான் அவர் சொல்லுவார், வேற எதுவுமே சொல்ல மாட்டார். அப்போ இந்த 2 வார்த்தையை பற்றி நாங்கள் சொல்கிறோம். அதோடைய ஃபேஸ்புக்கில் நான் வீடியோ போடுறேன். அந்த தூத்துக்குடிங்கிற மக்கள்கிட்ட எல்லாமே அதோடைய விஷயங்கள் பரவுது. அவர் வீட்டை விட்டு மனைவி கூட சண்டை போட்டு வெளியே வந்து 24 வருஷமாச்சு. அவர் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவர் பையனுக்கு 5 வயசு, சின்ன பையனாக இருந்திருக்கான். ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு வீடியோ போட்டு அன்னைக்கு காலையில் அடுத்த நாள் நைட்டு என்கிட்ட பேசுகிறான். அவங்க சித்தப்பா பார்த்து சொல்கிறாரு, இது எங்களுடைய அண்ணன் தான், அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள், இவர் தான் இப்படி வேத கோயிலில் படித்தார், இப்போ இவரோட மனைவி கூட சண்டையில் மணலில் பாதிக்கப்பட்டு போயிட்டாரு, முடி இவ்வளோ பெருசுக்கு வளர்ந்துருப்பாரு, நல்ல ஆள், அவ்வளோ ஜெய்டாண்டி, எங்களெல்லாம் அவ்வளோ அடி அடித்தார் வண்டியில் ஏறதுக்கு முன்னாடி. அவ்வளோ கஷ்டத்தை தாங்கி நான் அவருடைய வீடியோ போடும்போது அடுத்த நாளே ஒரு பையன் தேடி வந்துட்டான். ஆனால் பையனுக்கு தெரியுது அப்பா இதுதான் அப்படின்ட்டு, ஏன்னா 5 வயசில் அவனுக்கு கொஞ்சம் விவரம். ஆனால் அப்பாவுக்கு தெரியல இதுதான் என் பையன் அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கு தெரியல. பார்க்கணும்னு கேட்குறாரு, நீ என்னை எதுவுமே தெரியல, ஆனால் தம்பியே தெரியுது, அவரோட கூட பிறந்த தம்பியே தெரியுது, இது என் தம்பி அப்படின்றாரு. பையனை பார்த்தா இது என் பையன் தெரியலன்னு. இறைவனுக்கு அன்னைக்கு தான் வந்து தந்தையர் தினம் இறைவனாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். அப்போ அந்த தந்தையர் தினத்துக்கு விழுப்புரம் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. உடனே அங்கே டிடிஆர்ஓ மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் வந்து அவங்க தான் எங்களுக்கான இன்சார்ஜ். உடனே கலெக்டர்கிட்ட கூட்டு போய் கலெக்டர், எஸ்பி இவங்க எல்லாரும் முன்னாடி தந்தையர் தினத்தில் அவங்களுடைய குடும்பத்தை ஒப்படைச்சோம், அவரோட இதை குடும்பத்தில் ஒப்படைச்சோம். இதை மாதிரி நிறைய பேர் மிஸ்ஸிங் ஆனவங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இந்த வேலைகள் நம்ம ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய கிருபையால் நிறைய அவரோட உதவியினால இந்த வேலை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் உருவாகிக்கிட்டே இருக்கிறாங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மறுபடியும் உருவாகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு தீர்வு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இது எல்லாமே நாங்கள் எங்களுடைய டீமில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 3500 பேர். நாம் வந்து ஒரு பெயர் வெளியே சொன்னாலும் தெரியாத அளவுக்கான ஒரு சின்ன அமைப்பு தான். எங்களால் முடிஞ்ச விஷயமே 3500 பேர்னா தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பேர் அனாதையாக இருக்கிறான். டெல்லியில இருந்து திருச்சி சமயபுரத்துக்கு நடந்தே வந்திருக்கிறான் பைத்தியமானவன், 10th ஃபெயிலில். அவங்கள மீட்டு எடுத்து அவங்களுடைய வீட்டில் கொண்டு போய் ஒப்படைச்சிருந்தோம். சங்கரங்கோயிலில் மிஸ் ஆனவன் ராஜஸ்தானில் பரத்பூருங்கிற ஒரு ஹோமில் கொண்டு போய் இருக்கிறாங்க. எல்லாம் இந்த பிரச்சனையில மீண்டானவங்க தான். அப்போ அவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணும்? அப்போ இனிமேல் ஒரு டீம், எங்களுடைய டீம்லேயே ஒரு டீம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், ஒரு டீம் அந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி? அப்போ மாணவர்கள்ட்ட போய் நாம் போய் முதல்ல, ஏன்னா இது அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து குடும்பத்தில் இருந்து தான் ஆரம்பிக்குது, பள்ளியில இருந்தும் குடும்பம். ஏன்னா மாணவர்கள் அதிக நேரம் வந்து இந்த 2 இடத்துல மட்டும்தான் இருக்கிறாங்க. ஒன்று பள்ளியிலேருந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு, பள்ளினா ஸ்கூல்ல இருந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் அவங்களுடைய புரிதல் இல்லாமலே வருது. குடும்பத்தில்னா பையன் கரெக்டாக இருப்பான், அவங்க அப்பா அம்மாவுக்குள்ள பிரச்சனை அது இது அதிகமும். நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் ஒரு 10 லட்சம் மாணவர்களை சந்திச்சிருக்கோம். என்ன அரசு அனுமதியோட மாணவர்கள்ட்ட போயிட்டு கேரியர் கைடன்ஸை பற்றி பேச மாட்டோம், நீ என்ன படித்தா என்ன ஆகலாம்ங்கிறது அதை பேசுறதுக்கு நிறைய நபர்கள் இருக்கிறாங்க, நிறைய கல்லூரிகள் இருக்கு. நீ இப்போ என்ன தொழில் பண்ணலான்னு எதையுமே நாங்கள் பேச போகிறதில்ல. நீ எப்படி வாழணும், நீ யாரு, உன்னோட குடும்பம் யாரு, உன்னோட குடும்பத்தை நீ எப்படி பார்த்துக்கணும். எங்களோட ஒரே விஷயம், இந்த சமுதாயத்தை திருத்தணும் அப்படின்னா ஒரு தனி மனிதனை திருத்தினா இந்த சமுதாயம் தானா திருந்தும். அப்போ ஒரு தனி மனிதனை திருத்துறதுக்கு என்ன செய்யணும்? நீ நல்லா படி, நல்லா சம்பாதி, நல்ல உன்னுடைய குடும்பத்தை மட்டும் நீ பார்த்துக்கோ. அனாதைகளா யாருமே இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த அரங்கத்துல இப்ப நம்ம வந்து ஒரு 50 பேர் இருக்கோம் அப்படின்னா இந்த 50 பேரும் நல்லா சம்பாதிக்கிறோம், 50 பேரும் 50 குடும்பத்தையும் பார்த்துக்கிறோம், இவருக்கு இவர் உதவுறாரு, இவருக்கு இவர், இப்படியே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல யாருமே அனாதைகள் கிடையாது.
எல்லாமே தமிழ்நாடு அரசுடைய முழு அனுமதி பெற்ற நிறுவனம் தான் நம்மளோட. ஏன்னா நம்மளுக்கு 12A இருக்கு, ATG இருக்கு. நம்மளுடைய நிறுவனம் நம்ம ஹோமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட பசியில்லா தமிழகம் தமிழ்நாடு அரசு அனுமதி பெற்றது சமூக நலத்துறை மூலமா. எங்களுக்கான ட்ரஸ்ட் வந்து சமூக நலத்துறையோட கண்ட்ரோல் கீழே வரும். அவங்களுடைய முழு அனுமதி பெற்ற நிறுவனம் தான். ஒரு வருஷம் ஆனுவல் ரிப்போர்ட் நடக்கும், ஆடிட்டிங் ரிப்போர்ட் நடக்கும். கலெக்டர் வந்து 3 வருஷத்துக்கு ஒருக்கா விசிட் வருவாங்க. நம்ம மற்ற ஃபயர் NOC இவங்க எல்லாருமே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அதெல்லாம் ரினியூவல் பண்ணுவாங்க. அப்போ இந்த விஷயத்த நாங்கள் சொல்றது என்னன்னா, எல்லாருமே அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பார்த்தீங்கன்னா அனாதையாக சுற்றிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வயசான தாய் தகப்பன் மட்டும்தான். குழந்தைங்களை பார்க்குறதுக்கு நிறைய அமைப்பு இருக்குது. சைல்டு வெல்ஃபேர் அசோசியேஷன் சொல்லி இருக்கு. அதுல இருந்து 1098 ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. இன்னைக்கு நீங்க சிக்னல்ல நின்று ஒரு குழந்தைய வச்சு பிச்சை எடுத்தா கூட உடனடியாக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா கூட்டு போய் பார்க்கறதுக்கு ஆள் இருக்கு. ஆனால் ஒரு வயசானவர் பிச்சை எடுத்தாருன்னா அவர் கூட்டு போய் பார்க்க ஆள் இல்லை. அப்போ இந்த நிலைமைக்கு காரணம் குடும்பத்தில் ஒரு புரிதல் இல்லை. நம்ம குழந்தைங்களுக்கு எதையுமே கற்றுக் கொடுக்கல. என்னன்னா டாய்லெட் போனால் அது அசிங்கம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு விதைச்சு கடைசி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அசிங்கம் வந்து நமக்கு வரும்போது நம்ம பிள்ளை நம்மளை பார்க்கல. நம்ம யூரின் போயிட்டாலும் பார்க்கல. நம்ம எல்லா இடத்துலையுமே போய் பார்க்குற வரைக்கும் வயசானவங்க நம்ம ஹோம் வச்சுருக்கோம். நம்மளுடைய ஹோம் ஓல்டேஜ் ஹோமு தென்காசி குற்றாலத்தில் இருக்குது. நம்மள்ட்ட சேர்க்க வர்றவங்களாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அனாதைகளாக இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம சேர்த்தோம். இப்போ நம்ம ஹோமில் இருக்கிறதுல ஒரு 2 பேர் 3 பேர் மட்டும்தான் யாருமே இல்லாத அனாதை. மற்றபடி எல்லாருமே அனாதையாக ஆக்கப்பட்டவர்கள். குடும்பம் இருக்கு ஆனால் யாருமே அவங்கள பார்க்கறதுக்கு தயாராக இல்லை. கேட்டால் மருமக சண்டைம்பாங்க, மருமகன் பார்க்க மாட்டேங்காம்பாங்க. அவங்கள வந்து ஒரு சோர்ஸாகவே மதிக்கிறது இல்லை. இவங்க எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு தொல்லை. அந்த தொல்லைக்கான ஒரே ஒரு காரணம் அவங்க சிறுநீர் போகிறது, மலம் பலிக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்தினால மட்டும்தான் எங்கள் வீட்டில் வந்து கெஸ்ட் வந்தாங்கன்னா ஸ்மெல் அடிக்குது, ஏன்னா இவங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. ஒருத்தருக்கு சுகர் பேஷண்ட் ஆயிடுது, யூரின் பாத்ரூமுக்கு போகிறதுக்குள்ள ஒரு 2-3 டிராப் யூரின் போயிடுறாங்க. அதில் வீட்டில் பிரச்சனையாகி சண்டையாகி நான் கொண்டு போய் அனாதையாகணும், ஒரு எங்கேயாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு. இதை நான் வந்து எல்லா சமூகத்திலையுமே நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு அதிகமாக வர்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இஸ்லாமிய சமூகத்திலேருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக கெட்டதுலேயும் ஒரு நல்ல என்னதுன்னா, அம்மாவை வச்சு பார்க்க மாட்டேங்கான், அத்தாவை வச்சு பார்க்க மாட்டேங்கான், மாமனாரை பார்க்க முடியல, மாமியாரை பார்க்க முடியல. ஆனால் இவர்களை கொண்டு போய் ஒரு நான் முஸ்லீம் ஹோமில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. நான் வந்து அவங்கள ஒரு கிறிஸ்தவ ஹோம்லேயோ ஹிந்து ஹோம்லேயோ கொண்டு போய் சேர்க்க விரும்பலை. இவர்களுக்கு தொழுகை வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அனாதை இல்லம் வேணும். ஆனால் அவங்க அனாதை கிடையாது. இந்த விஷயங்களை எழுதும் போது நான் எங்கிட்ட வந்து கேட்பாங்க, யார் மூலமாவது வந்து எங்கள் ஹோமுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு. நாம் அவங்கள நோஸ் கட் பண்ணி அனுப்ப முடியாது. அவங்களுக்கு வந்து புத்தி சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அப்போ நாம் அவங்ககிட்ட ரிட்டர்னாக எழுதி கேட்போம், இல்லைங்க இந்த ஹோம் வந்து நிறைய பேருடைய உதவியினால் நடக்கு, இது அனாதைகளுக்கான இல்லம் தான். ஸோ நீங்கள் குடும்பம் இருக்குது, உங்கள் அத்தா அம்மாவை பார்க்கக்கூடியது உங்களுடைய கடமை, உங்கள் மாமனார் மாமியாரை பார்க்கக்கூடியது உங்கள் கடமைன்ட்டு அவங்களுக்கு புரிய வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆனால் அதுக்கப்புறம் நான் எழுதி கேட்போம், இது அப்போ எங்கள் அப்பா அம்மா அனாதைங்கிறத நீங்கள் எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னா. எங்கள் ஹோமில் ரெக்கார்டிக்கலாக இருக்குது. ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள்லேருந்து வந்து எல்லா மதத்துலேருந்து வர்றாங்க. நான் பெரும்பாலும் இந்த மேடையில் சொல்லக்கூடிய விஷயம் தான், லெட்டரில் எழுதியே கொடுத்துருவாங்க. அனுப்புனர் எல்லாம் அவங்க அட்ரஸ்லாம் போட்டு பெறுநர் போட்டு, இந்த மாதிரி என்னுடைய தாய் தந்தை வந்து அனாதைங்கிறத நான் சொல்லிடுறேன்னு சொல்லி எழுதிடுவான். அவனே எழுதி கொடுத்துட்றான். நான் ரெக்கார்டிக்கலாக இருக்குது, நான் பொய் சொல்லலை. எங்களோட ஃபோட்டோ எடுத்து கூட நான் உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அந்த அம்மாவும் இன்னும் லைவில் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ட்விஸ்ட் வைப்பேன். நம்ம வந்து பொதுவான அமைப்பு பசியில்லா தமிழகம் வந்து எல்லா மக்களுக்குமான அமைப்பு. நமக்கு தனியாக மையவாடி கிடையாது. அப்போ ஒருவேளை இங்கே ஹோமில் இருக்கிறவங்க இறந்து போனாங்கன்னா அரசு வழிமுறைப்படி தான் நாங்கள் அடக்கம் பண்ணுவோம். அதில் வந்து நீங்கள் இஸ்லாமியர்கள் முறைப்படி அங்கே அடக்கம் பண்ண முடியாது. ஏன்னா அப்பமா தான் மனசில் ஒரு விஷயத்த கொண்டு போவோம், ஐயோ இவங்க வந்து ஒருவேளை எரிச்சிருவாங்களோ எங்கள் அம்மாவே அத்தாவையும், அப்போ நான் பாவி ஆயிடுவேனே, அதுக்காகவாது நான் எடுப்பேன்னு சொன்னான்னா அதையும் அவன் எழுதிடுவான். எங்கள் அரசு முறைப்படி நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை நான் சம்மதிக்கிறேன். அதுக்கப்புறமும் நான் ட்விஸ்ட் வைப்பேன், ஒருவேளை அவங்க இறந்தால் அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அன்னையிலிருந்து அவங்க வந்து முழுக்க அரசு உடைமையாக்கப்பட்டாங்க. நம்ம ஹோமு அரசு ஹோம், அரசு அனுமதி பெற்ற ஹோம். உங்களுக்கு தகவல் கூட சொல்ல மாட்டோம், அதுவும் எங்களுக்கு தகவல் தெரிய வேண்டாம். நாங்கள் என்னென்ன வழியிலலாம் கேட்டு போடுறோனோ அந்தந்த வழியில் ஒரு நபர் மட்டும் கிடையாது. நான் ஒரே ஒரு கேஸை மட்டும் வச்சு நான் சொல்லலை, இருக்கக்கூடிய கேஸ் எல்லாத்தையுமே சொல்கிறேன். அப்போ இந்த அளவுக்கு நம்மளுடைய சமூகம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நாங்கள் உண்மையிலே யோசிச்சுட்டே இருக்கிறோம். நான் வந்து பள்ளிவாசல் இது வரைக்கும் போய் பேசினது கிடையாது, பள்ளிவாசலில் பெருசாக பயான் பண்ணது கிடையாது. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் மட்டும்தான் இது எல்லாத்தையுமே சொல்கிறேன். அப்போ இந்த விஷயத்தை எப்படியாவது ஆலிம்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். எப்படி என்னுடைய சமூகம் அப்படி போயிட்டே இருக்குது. என்னுடைய ஜமாத்தில் 2000 தலைக்கட்டு இருக்கிறாங்க. தென்காசியில் மறைக்கார் பள்ளிவாசல் ஜமாத்தில்
பள்ளிவாசல் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கிறவங்களெல்லாம் ஒரு யாருமே இல்லாமல் வயசானவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் மட்டும் அரிசியை வாங்கி, ஒரு கப்பில் சோறு பொங்கி, ஒரு குழம்பு வச்சு அதை 3 நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நாங்கள் ஒரு ஸ்கீம் வச்சோம். இந்த 2000 பேர் இருக்கக்கூடிய தலைக்கட்டில் யாருமே இல்லாத வயசான நன்னாவும் நன்னியும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 20 பேர் இருப்பாங்க. 2000 பேரில் 20 பேர் இருப்பாங்க. அந்த 20 பேருக்கு பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாக நீங்கள் சாப்பாடு கொடுத்துருங்க. அதை எங்கள் தெருவில் இருக்கக்கூடிய நிர்வாகத்திலேருந்து கொடுத்துருவோம். அதுக்கான பொருளாதார உதவி எல்லாத்தையுமே நானே வாங்கி தரேன். அரிசி வாங்கி தரேன், பருப்பு வாங்கி தரேன், 2 கேரியல் வாங்கிடுவோம். காலை சாப்பாடு இந்த வீட்டில் கொண்டு போய் இந்த காலை சாப்பாடு வச்சிடறோம். அவங்க எடுத்து சாப்பிட்டு அந்த டிஃபன் கேரியரில் கழுவி வச்சிருப்பாங்க. மத்தியான சாப்பாடை கொண்டு போய் இதை வச்சுட்டு இந்த கேரியரில் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் போட்டு நம்ம அதை கொடுப்போம். அவங்களுடைய முழு நேரம் வந்து தொழுவணும், சாப்பிடணும், தூங்கணும், துவா செய்யணும். இந்த வேலை மட்டும்தான். இந்த ப்ராஜெக்ட் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கேட்டாங்க. 1/2 மணி நேரம் வரைக்கும் எல்லாமே பேசணும். அதுக்கப்புறம் சரிப்பா நல்ல விஷயம், இன்ஷால்லா துவா செய்வோம். கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு யார் பண்ணிக்க போகிறோம் அதை பேசுங்க. அப்போ அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாமே குறுகிய வட்டத்துக்குள்ளே போயிடுச்சு. நம்ம வந்து ஏன் இந்த விஷயத்தை நம்ம முன்னெடுக்கணும்? ஏன்னா அவர்களுக்கு இதோட வழி தெரியலை. உண்மையிலே தனிமை வந்து ரொம்ப கொடுமையானது. அது அல்லாஹ்வுடைய பாதையில் வந்து போயிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, தொழுது துவா செஞ்சு போயிட்டாங்கன்னா. அந்த தனிமையாக இருக்க நம்ம என்ன சாப்பிட்றோன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த விஷயத்த நம்ம ஒரு ஹோம் வச்சு மட்டும் எல்லாரையும் நம்மளால் காப்பாற்ற முடியுமானா முடியாது. அப்போ அந்த விஷயத்துக்கு நம்ம அடுத்தடுத்து என்ன செய்யணும், நம்மளுடைய மக்கள்கிட்ட நம்மளுடைய பணிகளை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் பல வகையில் நம்ம முன்னெடுத்திருந்தோம். அந்த வகையில் கடந்த ஒரு 2023 எப்படியாவது ஒரு சில விஷயத்த பெரிய இடங்களை கொண்டு போவோம். அரபு நாடுகளில் உண்மையில நிறைய மக்கள் இருக்காங்க, இந்த செய்தியை கொண்டு போவோம். அவர்கள் மூலமா எங்களுக்கு வந்து யாருமே எங்களுக்கு பணம் தாங்கன்னு எந்த இடத்துலையுமே நம்ம கேட்கல. எங்களுடைய செய்திகளை நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க அதை உங்க ஊர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நீங்க எதையுமே எங்களுக்கு செய்ய வேண்டாம், எங்களுக்கு செய்ய வேண்டாம்னு இல்லை, எதையுமே நீ யார்கிட்டையுமே கொடுக்க வேண்டாம். இப்போ நான் வந்து சொல்றேன், முத்துப்பேட்டையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, உள்வாங்குறாங்க, முத்துப்பேட்டையில் அவங்க செய்யட்டும். அன்வர் பாட்சா ஐயா வர்றாங்க, அவர்கள்ட்ட படிக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் இருக்காங்க. இந்த விஷயத்த ஒரு கடுகளவு அவருடைய ஆள் மனசுல போய் பதிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு ஒரு மேடையில் போய் அவர் சொல்லுவார் 1000 பேர்ல, அந்த 1000 பேர்ல 100 பேர் அதை ஃபாலோ பண்ணட்டும், 10 பேர் அதை செய்யட்டும். அல்ல அதுக்கான நன்மை எனக்கு கொடுப்பான். என்ன அப்படிங்கும்போது அந்த செய்தியை கிடைக்கிற இடங்கள் எல்லாம் நான் சொல்லிடுவேன். ஆமா, அந்த வகையில எப்படியாவது இந்த அரபு நாடுகளுக்கு போகணுமேனு நான் உண்மையிலே நியத்து வச்சிருந்தேன். எங்கெங்களாமோ சுத்தி கடைசி டிவிஎஸ் ஹைதர் அண்ணனுடைய ஒரு முயற்சினால 2023 வருஷம் இந்த குவைத்துக்கு நம்ம வந்திருந்தோம். என்னுடைய முதல் பயணங்களோட ஃப்ளைட்ல நான் முதல்ல ஏறினது அந்த பயணத்துல தான். அல்லாஹ்வுடைய கிருபையால நான் குவைத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு 4 நாடுகளுக்கு போயிருக்கேன். கத்தாருக்கு, இந்த நோம்புல கத்தாருக்கு போயிருந்தேன். இன்னைக்கு வந்து எப்படின்னா எங்களால டைம் கொடுக்க முடியல. இப்போ ரமலான் மாதம் வந்துச்சுன்னா 2 நாடுகள் 3 நாடுகளுக்கு போகக்கூடிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஆனால் எங்களால் டைம் கொடுக்க முடியல. எல்லாருமே எந்த இடங்கள்லையுமே எந்த மேடைகள்லையுமே எங்களுக்கு நீங்கள் இதை செய்யுங்க நாங்கள் கேட்கறதில்ல. தனிப்பட்ட விஷயத்தில் நாங்கள் சொல்லுவோம், இந்த மக்கள் இருக்கிறாங்க, இந்த கட்டடம் நாங்கள் கட்ட போகிறோம், இந்த விஷயங்களுக்கு இப்போ ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இது எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது கொண்டு போய் மக்கள்கிட்ட செய்வோம். இன்னும் லட்சக்கணக்கான பேர் அனாதையாக இருக்கிறாங்க. அனாதையாக இருக்கிறாங்கிறத விட அனாதையாக இருந்து அனாதையாக இறந்தே போயிடுவாங்க. அனாதை இருக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க இறந்துட்டாங்கன்னா உடம்பு 2 நாள் 3 நாள் அதே சாக்கடைக்குள்ளேயே கிடக்கும். அப்போ இந்த விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு ஆண்களாக இருந்தால் நான் போய் நின்று எல்லாமே குளிப்பாட்டி வச்சு இருந்து எல்லாமே செஞ்சு முடிச்சிருவோம். ஒரு பெண்களாக இருக்கிறாங்க, என்னால் போய் முழுசு குளிப்பாட்ட முடியல. அந்த வகையில் எனக்கு கூட வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி தான். நேற்று மேடையில் கூட நான் அவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த குடும்பம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது நான்லாம் வந்து அவ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. இப்போ இந்த குவைத்துக்குமே வந்தீங்க, குவைத்துக்கு வந்திருக்கோம், வந்து நாங்கள் 3 நாள் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கோம், அவங்க எல்லாம் ஒரு ரூமில் தான் தங்கியிருக்காங்க, நானும் ஐயா கூட தான் ஒரு ரூமில் தங்கியிருக்கேன். எங்களுடைய விஷயம் என்னன்னா, நாங்கள் கணவன் மனைவி எங்கே போனாலும் எப்படினாலும் நாங்கள் பேசிக்கலாம் இருந்துக்கலாம். ஆனால் இவர் கூட இருக்கக்கூடிய நேரங்கள் எங்களுக்கு கிடைக்காது. நைட்டு தூங்கும் போது கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்கள் 2 பேரும் பேசிட்டு தான் தூங்குவோம். ஆமா, அந்த ஒரு விஷயம். காலையில எந்திரிச்சதுமே எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அண்ணனும் முழிக்கிறாரு, நானும் முழிக்கிறேன், 2 பேரும் பேசுறேன். அதுல இருந்து எங்களுடைய விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்கள்ட்ட இருந்து நான் நிறைய விஷயத்த நான் கத்துக்குவேன். அது மாதிரி எனக்கு கைட் பண்ணக்கூடியது, எனக்கு ஒரு சகோதரனாகவும் இருந்திருக்கிறாங்க, எனக்கு ஒரு தகப்பனாகவும் இருந்திருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு நண்பனாகவும் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லா விஷயத்தையுமே பேசுவோம். இதுதான் ஒரு தகப்பன்ட்ட இதை மட்டும்தான் பேசணும், ஒரு நண்பன்ட்ட இது என்னன்னாலும் பேசலாம், ஒரு ஆசிரியர்கிட்ட என்னன்னாலும் பேசலாம். அந்த வகையில் எல்லா விஷயத்திலுமே பேசலாம். உண்மையிலே அருமையான மனிதர். இவங்களை அறிமுகப்படுத்தி வச்சது இந்த குவைத்து மண்ணில் தான் நாங்கள் சந்தித்தோம். அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் கண்டிக்கிறோம். இப்போ நான் வந்து தென்காசி சென்னையிலேருந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்கள் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு பெரிய அளவுக்கு நிறைய சமூக பணிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு ஃப்ளெக்ஸ் பேனர் அசோசியேஷன் சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊரில் தெரியும், ஜட்ஜ் எல்லாம் பார்க்குறது வந்து வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயம்.
அப்போ அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எங்கள் அண்ணன் ஒருத்தர் ஜட்ஜாக இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்க்கணுன்னதும் அவங்க பெரிய இனோவா கார் எடுத்து அவங்கெல்லாம் வந்து அவங்க ஆள்லாம் நல்ல வயசானவங்க, பெரிய ஆட்கள். அவங்க வந்து ஒரு இதாகவே வர்றாங்க, ஜட்ஜை பார்க்க போகிறோன்ட்டு. நாங்கள் போய் உட்கார்றோம். அவங்களுக்கு என் மேலே கூடுதல் மதிப்பு வர்றதுக்கு காரணமே அதில் இவங்களுடைய ஆக்டிவிட்டி தான். இவங்க எல்லாரும் என்ன ஜட்ஜினா கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் சந்திக்க விட மாட்டாங்க அப்படின்னு. இவங்க காலையில் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், ஆனால் இந்த மாதிரி பார்க்க வர்றோம் அப்படின்னதும் வரும்போதே எனக்காக ஒரு முறுக்கு பாக்கெட் வண்டியில் நிப்பாட்டி இறங்கி வாங்கிட்டு வந்திருக்காங்க. காரில் வரும்போது இவங்களை சந்திக்கிறதே அவ்வளோ பெரிய விஷயம். ஒரு முறுக்கு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து டேபிளில் வச்சாச்சு. என் கூட வந்திருக்கிறவங்களாம் வந்து என்னைய வந்து ஒரு நார்மலாக தான் மதித்து வச்சுருந்தாங்க. ஏன்னா ஒரு சின்ன பையன் ஏதோ ஒரு வேலை செய்வான், நம்ம பெரிய ஆட்கள் என்னதே ஒன்று செய்வான், ஜட்ஜை கூப்பிட்டு போகிறான், எப்படியாவது ஜட்ஜு கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். அவங்களுக்கு அதான ஆசை இருக்கும், ஜட்ஜு கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு ஜட்ஜெல்லாம் தெரியும்னு சொல்லிக்கிடலாம். வந்த உடனே வந்து நீங்கள் வாரம் காலையில சொன்னீங்க, காரில் வந்தேன், வரும்போதே இந்த கடையில் முறுக்கு நல்லா இருக்கணும், முறுக்கு பாக்கெட்டை எடுத்து உடச்சி அவங்களுக்கு பிஏ 3 பேர் நிற்கிறாங்க, அங்கே டீ போடுறதுக்கு எல்லாமே இருக்கும், தட்டில் எடுத்து வச்சிருந்து கொடுக்கறதும் அவங்க திரும்ப திரும்ப என்னவே பார்க்குறாங்க. இவங்க நாங்கள் 2 பேரும் பேசுகிறத பார்க்கும்போது அங்கே கூட வந்தவங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது, அப்போ ஜின்னாக்கும் இவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன. ஜின்னா எங்கேயோ இருக்கிறான், தென்காசியில் இருக்கிறான். ஜின்னாக்கும் ஜியாவுதீனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, வயசு வித்தியாசம் கிடையாது, சொந்தக்காரங்க கிடையாது, ஒரே ஊருக்காரங்க கிடையாது, ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராகவும் நான் ஸ்டூடெண்டாகவும் இருந்தது கிடையாது, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த சொந்தமும் கிடையாது, எதுவுமே இல்லையே. அப்போ இவங்களுக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவங்க உணர்ந்து ஒன்றுனா ஜின்னாவுடைய சமூக பணிக்காகத்தான் இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஃபோட்டோ எடுக்க வந்தவங்க எல்லாரையுமே கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து ஒரு 10 நிமிஷம் கூட பார்க்க முடியாத ஒரு ஜட்ஜை அன்னைக்கு 3 மணி நேரம் நாங்கள் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணோம். அப்போ இவங்க மூலமாக ஏதாவது இந்த மக்களுக்கு நடக்குமா? இப்போ நாங்கள் இவங்க பணம் கேட்டு போகலை, எந்த அரசு அதிகாரிகளும் பணம் கேட்டு போகணும்னா நம்மளை அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. அப்போது ஒரு நட்பு ரீதியில் நம்ம போகிறோம். இவர்களுடைய பார்வையும் நம்மளுடைய பார்வையும் யாரோ ஒரு வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இருக்குது. நாங்கள் பேசணும், நான் 100 வார்த்தை பேசியிருந்தோன்னா அதில் 99 வார்த்தை இவர் வாயிலிருந்து கல்வி சம்மந்தமாக தான் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏர்போர்ட்டில் வர்றோம், இப்போ சந்திக்கிறோம், என் மனைவியை முதல்ல அவங்க அப்போ தான் பார்க்குறாங்க. இதை என்னுடைய மனைவின்னு அறிமுகப்படுத்துகிறேன், என்னம்மா படிச்சிருக்கேன், பிஎஸ்சி பிஎட். அப்போ நீ ஏமா இந்த எக்ஸாம் எழுதக்கூடாது, அவ்வளோ 2வது வார்த்தையாக தான், நீ ஏமா இந்த எக்ஸாம் எழுதக்கூடாது, இதை எழுதுனா நீ வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஒர்க் பண்ணு, அதுக்கப்புறம் உனக்கு விஷயங்கள் வந்துடும். நீ நல்லா இருக்கியா, உனக்கு எத்தனை பிள்ளைங்க என்னங்கிற கேள்வியெல்லாம் அடுத்து தான் வருது. நீ படிச்சிருக்கியா, அப்போ ஏன் நீ சும்மா இருக்க நீனு? அப்போ நானே சொல்கிறேன், ஏன் அவள் ஹோமெல்லாம் முழுக்க அவள் தான் பார்த்துட்டு இருக்கா, அதை நீ பார்த்துக்கோ, உன் பிள்ளைங்களை அவள் பார்க்கணும்ல, எத்தனை பிள்ளைங்கம்மா, 2 பிள்ளைங்க, அப்போ நீ இதை படி. அப்போ என்னன்னா திசையற்றி வந்தவங்களுக்கு கூட சந்திக்கக்கூடிய நேரத்தில் உனக்கு ஒரு வாழ்வியலை நான் கொடுப்பேன். அவரோட ஒரு எண்ணம், உனக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லித்தரேன், அதை வச்சு நீ நல்லா இருந்தனா உண்மையிலே அந்த விஷயம் எனக்கு பிடிச்சதுன்னா. நிறைய பேர் பைத்தியமாக இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று பொருளாதாரம், 2வது வேலை இல்லாததுனால. இந்த 2 விஷயத்தையுமே ஒருத்தனை கொடுத்துட்டா அவன் பிஸியாகிட்டா அவன் பிஸியாகவே ஆயிடுவான். காலையில் போகிறான், வேலை செய்கிறான், பகல் முழுக்க வேலை செய்கிறான், சாயந்தரம் வீட்டுக்கு வந்தால் டயர்டில் தூங்கிடுவான். தூக்கம் இல்லாதது தான் இந்த நோய்க்கான முதல் காரணம், தூக்கம் இல்லாதது தான். அப்போ அவன் அப்படியே வந்துடுவான். இன்னொன்று கஷ்டங்கள், அவனுடைய கஷ்டத்தை போய்கிட்டோம், பொருளாதாரத்தை போய்கிட்டோம் அப்படின்னா அவன் நல்ல நிலைமைக்கு வந்துடுவான். அப்போ இந்த வகையில் இந்த கொய்த்து மண்ணில் நான் சந்திச்சிருக்கக்கூடிய அல்லாஹ் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நண்பர்னு சொல்லலாம், என்னுடைய சகோதரன் சொல்லலாம், என்னுடைய தந்தைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய விஷயத்த கொடுத்தாங்க. இந்த கொய்த்து மண்ணுக்கு எங்களை அழைச்சிட்டு வந்தது டிவிஎஸ் ஹைதர் அண்ணன் தான். அவர் மூலமாக தான் நிறைய மக்களுக்கு நம்ம போய் சேர்ந்துருந்தோம். தென்காசிக்கு நம்ம போன மீட்டிங்கில் கேட்டார், உங்களுக்கு என்ன வேணும்னாரு, எங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வேணும், நாங்கள் மீட் எடுக்கிறவங்கள மோசமான நிலைமையில ஒரு ஆம்புலன்ஸ் அப்போ இருந்துச்சு. அது என்னன்னா வாரத்தில் 7 நாள்னா 5 நாள் ஒர்க் ஷாப்பில் தான் நிற்கும். அதை எடுத்து சண்டி கடிச்சு மாட்டு வண்டி மாதிரி தான் ஓட்டணும். அதோடைய கஷ்டங்களை அவங்கள்ட்ட சொன்னோம். உடனடியாக 9 லட்சம் ரூபாயை எங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி ஒரு ஆம்புலன்ஸை வாங்கி கொடுத்தாங்க டிவிஎஸ் ஹைதர் அண்ணன். ஏன்னா அவங்களுக்கு அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தோம். அப்போ ஆம்புலன்ஸ் ஓப்பனிங்க்கு தென்காசிக்கு வர்றாங்க. அப்போ என்னன்னா இவர்களுடைய உலகம் வேற. கொய்த்துக்கு போகிறோம், இந்த கொய்த்தில் அனாதையாக யாரையும் நம்ம பார்க்க முடியாது, கொய்த்தில் பிச்சைக்காரனை நம்ம பார்க்க முடியாது, கொய்த்தில் அசிங்கமான எவனையும் பார்க்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த உலகமே அவருக்கு தெரியல. ஹோமுக்கு வர வச்சோம். ஹோமில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரையும் பார்க்குறாரு. பார்த்து அவங்க கூட அன்றைக்கி 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண அப்பாயின்மெண்ட், அவருக்கு 5 நிமிஷம் தான் அன்றைக்கி நம்ம ஹோமில். ஆனால் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த இடத்துல நம்ம ஹோமில் எல்லாரையும் பார்த்து எல்லாரு கூடயும் பேசி அவர் மனசில் அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு மாற்றம் வந்துச்சு. அப்போ இந்த ஒரு உலகம் இருக்கா? அப்போ இவ்வளோ பேர் ஒருத்தர் கேட்குறாங்க, என் பையனை நான் பார்த்தேன், என் பையன் என்னை பார்க்க மாட்டேங்கான், என்னை துரத்தி விட்டுட்டான், என் பேரன் என்னை பார்க்க மாட்டேங்கான், என்னோட கடைசி விஷயம் என் பேரனை நான் பார்க்கணும், அதை பார்த்துட்டா என்னோட விஷயம் போயிடும் அப்படின்னு. இப்போ இது எல்லாத்தையுமே ஹைதர் அண்ணனும் உள்வாங்கிறாரு. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ அடுத்தடுத்த ஒரு ப்ராஜெக்ட்லாம் இப்போ நம்ம அண்ணன் சொல்லிட்டு இருக்கோம். அண்ணன் இருந்து எங்களுக்கு தேவையான உதவிகளும் அல்லாஹ்வுடைய கிடைச்சிட்டு இருக்கு. எங்கள்கிட்ட இருந்து எங்களுடைய கருத்துக்களை அண்ணன் சொல்கிறோம். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா செல்வந்தர்களுக்கு நிறைய செல்வம் இருக்கு. அந்த செல்வம் மூலமாக நிச்சயம் இப்போ நான் வந்து ஒரு 100 பேரை காப்பாற்றுறதுக்கு அல்லாஹ் என் மூலமாக ஒரு நாடி இருக்கான்னா அவர் நினைச்சானா 1000 பேர்களை முடியும்.
1000 பேருக்கு லக்ஸரியான வாழ்க்கையை கொடுக்க முடியும். அப்போது அவர் மூலமாக நேரம் நம்ம ஹோமுக்குமே வந்தாங்க, வந்து இருந்து நிறைய நபர்களுடைய விஷயங்களெல்லாம் பார்த்தாங்க. அவர் இருக்கும் போது ஒரு பாட்டி இருந்தாங்க. அவர் இருக்கும் போது ஒரு பாட்டி, மகமாயின்னு ஒரு பாட்டி, ரொம்ப மோசமான நிலையில் காலில் புண்ணு வந்து காலே ஓட்ட வந்து புழு வச்சிருந்துச்சு. அந்த வீடியோ எல்லாமே இருக்குது. என் ஒய்ஃப் தான் மீட்டு எடுத்தாங்க ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி. 8 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் மீட்டு எடுக்கும் போது ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம். காலையில் சேர்க்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க சாயந்தரம் இந்த அம்மாக்குள்ளே இறந்துரும், இந்த அம்மாவுடைய விஷயம் சாயந்தரம் இறந்துரும், பல்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, இவங்களை கூட்டுட்டு போயிருங்க, ஹாஸ்பிட்டலில் வைக்காதீங்கன்ட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு டெத் ரேஷியோ கூடும் அப்படின்னு. ஏன் நான் சென்னையில் இருக்கிறேன், என் ஒய்ஃப் கேட்குறாங்க இந்த மாதிரி வீட்டுக்கு கூட்டு போகணும்னு சொல்லிட்டாங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரிம்மா ஓகே கூட்டு போ, வீட்டுக்கே கூட்டு போ, நம்ம நர்ஸை வச்சு பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நர்ஸ் வர்றாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. எங்களோட ஒரு வாரம் என்னன்னா அந்த அம்மா இறந்துட்டாங்களாங்கிறத பார்க்கறது மட்டும்தான் வேலை. கடைசி ட்ரீட்மெண்ட் கொடுத்து செத்துருவாங்கன்னு சொன்ன டாக்டர், அரசு டாக்டர், அவங்க இறந்துருவாங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவை 8 மாதம் நம்ம அதுக்கு எடுத்து காப்பாற்றிருக்கோம். அந்த செத்துருவான்னு சொன்ன அம்மா எந்திரிச்சு நடந்து போய் டிவியை போட்டு ஆன் பண்ணி டிவி பார்க்கும். எனக்கு இந்த படத்தை போடு அந்த படத்தை போடுன்னு சொல்லி டிவி பார்க்குற அளவுக்கு ஆகிட்டு. இப்போ கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த அம்மா இறந்துட்டாங்க. ஹைதரண்ணா அடிக்கடி வீடியோ கால் பேசுவார். இந்தியாவுக்கு வந்துட்டாருன்னா எப்படி நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்கும் போது ஹோமுக்கு போவேன், எல்லாரும் அந்த அம்மாட்ட பேசுவாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க அந்த மகமாயி இறந்து போயிட்டா அப்படின்னு. அப்போ அந்த அம்மா இறக்கும் போது 2 பையங்க, அவங்களுக்கு 2 பேருமே தென்காசியில் தான் இருக்கிறாங்க. 2 பசங்களுமே தென்காசியில் தான் இருக்காங்க. எவ்வளவோ சொன்னோம். முதல் பையன் வந்து சுத்தமாக பார்க்கவே இல்லை. அந்த பையன் பிறந்ததுலேருந்து அவங்க அம்மா பார்க்கவே இல்லை. 2 வயசுல அந்த அம்மா ஏதோ ஒரு பிரச்சனையில் வீட்டு விட்டு போயிட்டாங்க. 40 வருஷமா அந்த பையன் பார்க்கவே இல்லை. அந்த அம்மாவுடைய ஒரே ஒரு விஷயம் ராம்குமார்ங்கிறத மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பதிவில் ரொம்ப தெளிவாகவே சொல்லிக்கிறேன். முதல் பையன் பேர் ராம்குமார். அல்லாவுடைய கிருபையால் நீங்கள் வந்து பாருன்னு எவ்வளவோ சொன்னோம், அவங்க அதை கேட்கவே இல்லை. கடைசி ஒரு நாள் ரொம்ப கம்பல் பண்ணி அவங்கள வர சொன்னோம். அந்த பையன் பார்த்தாங்க. பார்த்த அடுத்த நாள் அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மாவை பார்த்து அடுத்த நாள். அப்போ 8 மாசமா அந்த அம்மா உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தது, என் பையனை நான் பார்க்கணுமேன்ட்டு. சாகுறதுக்கு முந்தின நாள் வீடியோ பதிவே இருக்கு, இப்பவே உங்களுக்கு அனுப்புறேன், ஃபோன்ல தான் இருக்கு. பையன் வராரு, பார்க்குறாரு, அடுத்த நாள் காலையில் இறந்துட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்க, கூட்டு போகணுறதுக்கு வேணாம், நான் கல்யாண வீட்டுக்கு போகணும், எனக்கு வேண்டான்ட்டான். இந்த ராம்குமார், உங்க அம்மா இறந்துட்டாங்க, நீ வந்து உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் உங்களுடைய சம்பிரதாயப்படி, ஏன்னா அனாதையா இருந்தால் நம்ம முடிவு எடுக்கலாம், குடும்பம் இருக்கு, நாளைக்கு ஏதோ ஒரு கேஸ் போட்டால் கூட இதாக மட்டும் நீ வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னா, எனக்கு கல்யாண வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு, நீங்களே எல்லாத்தையும் முடிச்சிருங்க அப்படின்ட்டா. 2வது பையனை திரும்ப போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து மிரட்டி, இன்ஸ்பெக்டர் சொல்றாரு நீ வரல அப்படின்னா நாளைக்கு மதுரை கோர்ட்டில் போடுவோம், பாடியை கொண்டு போய் ஜிஹெச்சில் இன் பண்ணிடுவோம், நீ கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் எல்லாம் முடிச்சு வக்கீல பார்த்து பணம் கட்டி கேஸை முடிச்சு வந்து தான் பாடியை வாங்கி அப்புறம் எரியணும், எரிக்க போகணும். 10 மாதம் நீ அலைய போறியா, ஒரு நாள் நீ வந்து உங்க அம்மா வாங்கிட்டு போறியான்னு மிரட்டுறாரு. அந்த மிரட்டலுக்கு பயந்து தான் அவன் வந்து அவங்க அம்மாவை வாங்கி கொண்டு போய் எடுத்தா. அதோடைய போட்டோஸ் எல்லாமே என்கிட்ட. இது எல்லா செலவுமே நம்ம பார்த்துருக்கோம். அவங்க எலக்ட்ரிக் சுட்காடில் தான் எரிக்கணும்ட்டாங்க, எரிங்க, முட்டை போடுறதுக்கு ஆளு வேணும், நாங்கள் போடுறோம், எல்லாமே செஞ்சுருவோம். அதுக்கு அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு எனக்கு ட்ரெயின். நைட்டு ஃபுல்லாக அந்த அம்மாவை பாதுகாத்து வச்சுட்டு இருந்தோம். நம்ம ஹோம் இருக்கிற இடம் ஒரு ஹிந்துக்களுடைய தெரு. அந்த தெருவில் ஒரு பெரிய கும்பாபிஷேகம் நடக்கு. அந்த அம்மா இறக்குறது 6 மணிக்கு இறந்துட்டாங்க. அந்த இறந்த செய்தி தெரிஞ்சுதுன்னா அந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டிடுவாங்க. ஒரு 15-20 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அந்த செய்தி தெரிஞ்சு அவங்க கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டிடக்கூடாதுன்னு 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அந்த அம்மாவை நம்ம வீட்டுக்குள்ளே பாடியவே ஒத்தையில வச்சிருந்தோம். காவலுக்கு நானும் என் மனைவி தான் உட்காந்துருந்தோம். அப்போ இந்த அளவுக்கு இந்த சமூகம் போயிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் நிறைய விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் நான் நிறைய பேசலாம். நான் பேசுகிற விஷயங்கள் வந்து எந்த புத்தகத்துலையுமே படித்தது கிடையாது. நான் எந்த செய்தி யார்ட்டையும் வாங்கியும் நான் பேசலை. ஆதாரம் இல்லாமல் எந்த விஷயத்தையுமே சொல்லலை. எல்லாத்துக்குமான ஆதாரம் இருக்குது. இப்போ ஃபோன் பண்ணி என்னோட ஹோம் நம்பர் வந்து 04633221098. ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பாப்பாட்ட நான் பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட யாருனாலும் நம்ம பேசலாம். அந்த பாப்பா காது கேட்காது, ஆனால் வீடியோ கால் பேசலாம். மற்றபடி யார்கிட்ட நான் சொல்கிறேனோ அவங்களுடைய யார்கிட்ட நீங்கள் பேசினாலும் சரி, எந்த கதைகளை கேட்டாலும் சரி, அப்போது உண்மையான கருத்துக்களை நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். அனாதையாக யாரும் இருக்கவும் கூடாது, அனாதையாக யாரும் இறக்கவும் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த அமைப்பை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே நான் வந்து உங்கள் அமைப்புக்கு வந்து உங்களை விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இல்லை, நேரம் இல்லை. ஆனால் வந்ததுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஊரில் பள்ளியை பொறுத்தவரை நம்ம ஊரெல்லாம் பார்த்து தொழுவாங்க, பஜ்ஜி தொழுவாங்க, தொழுது முடிச்சு போயிடுவாங்க, அடுத்து லொகருக்கு தான் வருவாங்க. அது வரைக்கும் பள்ளியில் என்ன நடக்குன்னே தெரியாது. நாம் ஒரு முன்னுதாரணமாக பள்ளியிலேயே கேம்ஸ் கொண்டு வந்து வாலிபால் கிரவுண்டு கட்டி கொண்டு வந்து பள்ளியோடு நீ விளையாடு, அடுத்த நிமிஷம் போய் தொழுதுட்டு வந்து மறுபடியும் நீ விளையாடு, லைப்ரரி இருக்கும் பள்ளியில். இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை நம்ம எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த இடங்கள் நாங்கள் வந்து நிறையா கற்றுக்கிட்டோம். இங்கே கற்றுக்கிட்ட விஷயத்த, இந்த அமைப்போட விஷயத்த கண்டிப்பாக நம்ம ஊர்லேயுமே கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுவோம். இன்ஷால்லா. ரொம்ப நேரத்தை நான் எடுத்துக்கிட்டேன். ஜட்ஜையாவுடைய பேசக்கூடிய விஷயங்கள் அடிச்சு ரொம்ப நேரம் நான் எடுத்திருந்தாலோ, உங்க சோர்வடையை செஞ்சிருந்தாலோ அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுக்கோங்க. எங்களுடைய மக்களுக்காக எல்லாருக்காகவும் துவா செஞ்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.